So nice to see so many of you today. Yeah. இந்த கால வேளையில் உங்களை அநேகரை பார்க்குது மிக்க சந்தோஷம். I want to thank Pastor Nathan and the committee, the Tamil committee, for inviting me for this. இந்த கால வேளையில் பொதுவரோடுக்கும் கமிட்டி மெம்பருக்கும் நன்றி செலுத்துகிறேன் அழைத்ததற்காக. I have not been here for many months. I have not been here for many months. பல மாதங்களாக நான் வரல. It's always a joy to share with you God's word. எங்களோடு வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. Okay. We have read 1 Peter chapter 1 13 to 17. நாம வேதத்தில் வாசிச்சோம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 13 முதல் 17 வரைகளை வாசிச்சிருக்கிறோம். So if you can keep that passage open. இந்த வேதத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. Just draw your attention to verse 16. இங்க 16வது வசனத்துல கொஞ்சம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. It is written in the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட வேத வசனம். That's what Apostle Peter says. அப்போஸ்தலர் பேதுரு அவர்கள் அதை தான் சொல்கிறார். Be ye holy, for I am holy. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் என்று எழுதியிருக்கிறதே. So when we come for worship, எனவே நாம் தேவ ஆராதனைக்கு வரும் பொழுது we are not worshiping an idol. நாம் ஒரு சிலையை வணங்கல. We are worshiping a holy God. நாம் பரிசுத்தமான ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். He is righteous. நாம் நீதிமானாக இருக்கணும். He is perfect. அவர் பரிபூரணராக இருக்கிறார். He is the creator of heaven and earth. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக, பரலோகத்தையும் பூமியையும் படைத்தவராக இருக்கிறார். He is holy, holy, holy. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். So we have to give him our due reverence. எனவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். We have to worship him. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். Rightly and according to the word of God. நாம் சரியாகவும் வேதத்தின் அடிப்படையாக ஆராதிக்க வேண்டும். Oh, it's not reflected. Thank you. Okay. Oh, this one. All right, contrarian. I'm not sure you have seen this picture. எனக்கு தெரியல இந்த படத்தை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு. On the 18th of June. அதாவது 18ஆம் தேதி ஜூன் மாதம் 18ஆம் தேதி. It was reported in the Straits Times. அதாவது நியூஸ் பத்திரிகை ஸ்டேட் டைம் பத்திரிகையில இது வந்துச்சு. That Thailand had become the first Southeast Asian country. அதாவது தாய்லாந்து வந்து முதல் இந்த தெற்கு ஆசிய நாடுகள்ல to legalize same sex marriage. அங்க முதலாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓரின சேர்க்கையை அதிகாரத்துவமா சட்டமா ஆக்கி இருக்காங்க. You see all the activists here. அங்க பாத்தீங்கன்னா சில அங்க ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அந்த போராளிகள் இருக்காங்க. They were all overjoyed. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். And they are hoping that their first weddings could be celebrated as early as October. அக்டோபர் மாதத்துல அவங்க முதல் திருமணத்தை அவங்க செய்வதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. Sorry. Okay. The signs of the end times, as foretold in the Bible, are happening now. அதாவது இந்த காலங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கோ அந்த மாதிரி அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. We see more crimes, wars and even genocides. அதாவது என்ன நடக்குதுன்னு கேட்ட அநேக குற்றங்களும் அதாவது சண்டை சட்டம் போராட்டங்களும் விசேஷமாக போர்களும் அது மாத்திரம் கிடையாது, மக்கள் கூட்டமாக அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. Sexual immorality and homosexuality are also increasing. அது ஒழுக்கமானது அது பாலின சேர்க்கைகள் அல்லது ஒழுக்கக்கேடுகளும் அதாவது ஓரின சேர்க்கைகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. People are leaving their faith. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் மக்கள். And wickedness and sins are becoming more common. நிறைய கொடூரமான வாழ்க்கை கெட்ட பழக்கங்களும் அதாவது பாவங்களும் நிறைந்து இருக்கிறது நம்ம பார்த்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. Not only that, the rules that govern how countries interact and ethical behaviors are starting to fall apart. ஆக இந்த நாட்டு சட்ட திட்டங்களும் அல்லது நெறிமுறைகளும் என்ன தகர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
What used to be honored as rule of law and considered sacred boundaries are now being broken. எது நம்ம பரிசுத்தமான சட்டம் அல்லது எது சட்டம்னு சொன்னோமோ அதெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. People are redefining marriage and sexuality. இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்காங்கன்னா திருமணத்தையும் அல்லது பால் உறவு குறித்தும் பால் இனங்களை பற்றியும் வெவ்வேறு விதமான என்ன செய்ய புதிதான கருத்துக்களை வைத்திருக்கிறாங்க. And the value of life is being ignored. மனித வாழ்வின் மரியாதையை நம்ம தரக்குறைவாக பார்க்கிறோம் அல்லது மதிக்கப்படுவது கிடையாது. Human rights and privileges that were once guaranteed are now in danger. மனித உரிமையும் அல்லது ஸ்லாக்கியம் நினைச்சதெல்லாம் இந்த காலங்களில் நம்ம மதிக்கப்படுவது கிடையாது. So the modern mantra is God is dead and man is supreme. இன்னைக்கு இருக்கிற மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் மரித்து போயிட்டார், மனிதன் தான் உயர்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். Today the idea is just do it. இந்த உலகத்தில் இப்பொழுது மந்திரம் என்னன்னு கேட்டால் அப்படி ஜஸ்ட் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். If you like it, just do it. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்குள்ள கொள்கைகளாக இருக்குது, மந்திரமாக இருக்குது. Whatever makes you happy, எது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதோ, without worrying about moral or divine laws. அதாவது தேவனுக்கு பிரியமாகவோ அல்லது நெறிமுறையோ பயன்படுத்தி கவனிக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் செய்கிறது எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. It is about satisfying yourself. இது தங்களை தாங்களே சந்தோஷிக்கிறதாக அல்லது திருப்திப்படுத்துகிறதா இருக்கிறது. And having control over your own life. அதாவது உங்க வாழ்க்கையை நீங்க கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. You don't have to worry about traditional values. இன்னைக்கு இருக்கிற பாரம்பரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுவது கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. You don't have to worry about God's laws. அதாவது தேவ சட்டத்தை குறித்து கடவுள் சட்டத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது கிடையாது. You don't have to worry about how you will affect society. எப்படி இந்த சமுதாயத்தை அது பாதிக்கும் என்பதை கவலைப்பட வேண்டியதில்லை. And all the more you are not afraid of eternal consequences. அது மாத்திரம் கிடையாது, நித்தியத்தில் இது எப்படி நம்மை பாதிக்கும் என்பது குறித்தும் கவலை கிடையாது. But what does the Bible say about all this? இத குறித்து வேதம் என்ன சொல்கிறது? And this is very important for us to இது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. Scriptures declares the existence of a holy God enthroned in heaven. நமக்கு வேதம் என்ன விளக்குகிறதுன்னா தேவன் நம் பரிசுத்தமான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார், அது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். And this is none other or clearly taught than in Romans chapter 1. இத கருத்து பவுல் என்ன செய்கிறார்? ரோம திருச்சபை 1வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். There is a holy God. அங்கே நமக்கு பரிசுத்தமான தேவன் ஒருவர் இருக்கிறார். But Paul argues that despite knowing God, people fail to honor him or show gratitude. அதே சமயத்தில் என்ன சொல்கிறார் பவுலடிகளார்? தேவன் பரிசுத்த தேவன் அறிந்திருந்து கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் அறிந்தும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம அவர்களுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். Leading to their thinking becoming futile and their hearts darkened. எனவே அவருடைய சிந்தனை என்னது? விருதாவாக இருக்கிறது, அவங்க இருதயமானது இருளாக இருக்கிறது. In professing to be wise, they become foolish. அவர்கள் புத்திசாலிகளாக தங்கள் கருதுகிறார்கள், ஆனால் முட்டாள்களாக காணப்படுகிறார்கள். God allowed men to pursue their own desires. தேவன் அவனுடைய மனிதனுடைய வாஞ்சையை சந்திப்பதற்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். Resulting in dishonorable and impure behavior. இப்படி செய்யும்போது அவங்க என்ன செய்றாங்க? தேவனை கனவீனப்படுத்துறாங்க. அது மாத்திரம் கிடையாது, தங்களுடைய சுய நோக்கத்தை என்ன செய்றாங்க? அது லௌகிக இச்சைகளை நிறைவேற்றுகிறாங்க. Including unnatural sexual relations. அது மாத்திரம் கிடையாது, இயல்பான பாலுறவை விட்டு வேறு விதத்தில் தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்றாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Women abandon their natural relationships. பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய உண்மையான இயல்புகளை விட்டு and men burn with lust for each other. மனிதர்கள் என்ன செய்யுங்க? காம இச்சைகளால் என்ன பொங்கி ஒளிகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. Committing indecent acts and facing the consequences of their errors. அது மாத்திரம் கிடையாது, அவர்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. It has been declared legal in Thailand. இன்னைக்கு தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் ஒழுக்கக்கேடான காரியங்கள் சட்டப்பூர்வமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. You can be sure in the end times this will be getting closer and closer to Singapore. இந்த காரியங்கள் வருகிற காலங்களில் சிங்கப்பூர் கூட வர வாய்ப்பு இருக்குது, கிட்ட வந்துகிட்டே இருக்குது இந்த காரியம்.
The warning from God is very clear. நமக்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கை மிகவும் தெளிவாக இருக்கிறது. When we completely disregard God's law and commandments, அதாவது தேவனுடைய சட்டங்களுக்கு நாம் கவனம் கொடுக்காதபடி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது we do not live a holy life. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ மாட்டோம். This will result in destruction. இந்த காரியம் என்ன செய்ய நம்மை அழிக்க ஆரம்பிக்கும். Exemplified tragically by the fate of Sodom and Gomorrah. எப்படி சோதம் கொமோரா நடந்துச்சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். So we need to pray. நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray fervently for our nation. நம்முடைய நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். And all those countries that say they worship God. யார் எந்தெந்த நாடுகள் தேவனை ஆராதிக்கிறோம்னு சொல்லுகிறார்களோ they remain steadfast in righteousness. அவர் நீதியில் உறுதியாக காணப்பட வேண்டும். And resist the allure of evil and wickedness. எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நாம் உறுதியாக இருந்து இப்படிப்பட்ட பொல்லாத கொடூரமான காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய தூரமாக மாக்க வேண்டும். அதை விட்டு நாம் அதை என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும். So why preach on this topic of obedience and holiness? எதற்காக நாம் இந்த காலை வேளையில் கீழ்ப்படிதலை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். You have been to the main sanctuary, right? பல வேளைகளில் நீங்கள் ஆராதனைக்காக நம்ம அந்த பெரிய சபைக்கு போயிருப்போம், ஆராதனை தேவாலயத்துக்கு. On the wall is these 3 words. அங்கே செவத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 வார்த்தை எழுதியிருக்கும். Holy, holy, holy. பரிசுத்தர் 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 சொல்லிட்டு. I want to give you a short history. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அதை குறித்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 40 years ago, 40 வருடங்களுக்கு முன்பாக Reverend Timothy Toe and leaders from the Life BP Church, அதாவது இந்த திருச்சபை ஸ்தாபித்ததான போதகர்கள் திமோத்தி தோ அவர்களும் லைஃப் சர்ச்சுடைய பாஸ்டர்ஸும் மூப்பர்களும் தலைவர்களும் சேர்ந்து visited this church when it was still being built. இந்த இடத்த வந்து பார்த்தாங்க. அப்போ தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க 41 வருஷத்துக்கு முன்னாடி. Led by the Spirit, தேவ ஆவியானவர் வழி நடத்துறதுனால they selected these 3 words. இந்த வார்த்தையை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. Holy, holy, holy. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு. Lord God Almighty. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நம்ம சர்வ வல்லவராக இருக்கிறார். And this is displayed week after week on the wall. ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி என்ன செய்ய தொடர்ந்து அங்கே என்ன செஞ்சுக்க நமக்காக என்ன செஞ்சுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. 40 years ago, they prayed that the new lifers would embody holiness in both their worship and daily conduct. எனவே நாம் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நியூ லைஃப் திருச்சபை மக்கள் பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கையில் ஆதாரமாக கொள்ள வேண்டும்னு சொல்லி விரும்புகிறாங்க. They prayed that new lifers will be obedient to the holy commands of our God. எனவே அவர்கள் என்ன விரும்பினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ லைஃப் திருச்சபை வருகிற மக்கள் தேவனுடைய பரிசுத்தமான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து. The church is encountering many challenges today. இன்னைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா பல விதமான சவால்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறது. There's false teaching and worship. இன்னைக்கு தவறான உபதேசங்களும் தவறான ஆராதனைகளை காணப்பட்டு கொண்டு பாடுகிறது. There's hypocrisy. மாயமாலம் இருக்கிறது. There's lukewarm faith. அதாவது வெதுவெதுப்பான தன்மை இருக்கிறது. There are compromises. இன்னைக்கு பல விதத்தில் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். And worst of all, a disrespect for God's word. அதிகமாக பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்பது கிடையாது. It's crucial that we wake up from our spiritual stupor. எனவே இந்த மாதிரி ஆவிக்குரிய பலகீனத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். And sincerely ask for God's forgiveness. எனவே நாம் உண்மையாகவே நாம் தேவனிடத்தில் நாம் ஆராதனை என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து வருவதற்கு. We need to pray earnestly for a personal spiritual awakening. எனவே நாம் தொடர்ந்து உண்மையாக ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கண்களை கடவுள் திறக்கணும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். So as believers and God's beloved children, நாம் தேவனுடைய தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நெருக்கமான ஆண்டோட அன்பான பிள்ளைகளாக இருக்கிறோம். we are called to reflect his purity and goodness. எனவே இந்த நற்செய்திகளை, இந்த உண்மையான அதாவது தேவன் கொடுத்த பரிசுத்தமான காரியங்களும் அவருடைய நன்மையான காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். To a dying world, இந்த உலகத்தில், இந்த உலகம் செத்து கொண்டு இருக்கிற உலகத்தில் God commands us, be ye holy. எனவே இந்த கால வேளையில் தேவன் சொல்கிற வார்த்தை, தேவன் பரிசுத்தராய், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று.
for I am holy. ஏனென்றால் நான் பரிசுத்தராக இருக்கிறேன். I will digress a bit from my text. இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். I like to visit the reservoirs. சில இங்கே இருக்கிறதான நீர்த்தேக்கத்தை நான் போய் பார்க்க எனக்கு விருப்பம் இருக்கு. Early morning I go there for exercise. அங்கே என்னன்னு போவேன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய உடற்பயிற்சிக்காக நான் போவதுண்டு. The sun just come out. அப்போ தான் சூரிய வெளிச்சம் உதித்துட்டு இருக்கும். And I look at the waters. அங்கே இருக்க தண்ணியை நான் பார்ப்பேன். And look at the vegetation. அங்கே இருக்கிறதான இயற்கைகளை நம்ம பார்த்துருக்கேன். And I remember those verses that I memorized before. நான் முதல்ல ஞாபகப்படுத்தின அந்த வேத வசனங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். But on a particular day, ஒரு நாள் முக்கியமாக ஒரு நாளில் when I look at the waters, it was very still. அதாவது அங்கே இருக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே தண்ணி அப்படியே நிற்கிறத பார்த்தேன். Very clear. அங்கே மிக தெளிவாக இருந்துச்சு. And there was a perfect reflection. அப்போ அந்த தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்ததுனால மேலே உள்ள வானமானது அங்கே என்ன செஞ்சு பிரதிபலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. Of the sky, the vegetation on the water. அந்த தண்ணியில் என்னத்தை பார்த்தேன்னா வானம் அதாவது மேகங்களையும் அல்லாத அங்கே இருக்கிற செடி கொடிகளும் அந்த தண்ணியில் அழகாக தெரிஞ்சதை நான் பார்த்தேன். I know some of you take pictures, right? பல வேளைகளில் நீங்கள் எல்லாரும் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, படம் எடுப்பீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க. And you see the mountains is like that, but on the water, the mountain is upside down, right? அதாவது மேலே மலை இருக்குன்னு வச்சுங்க, தண்ணியில் வந்து தலைகீழ அந்த தண்ணியை மலையை பார்ப்பீங்க. How do you get a perfect reflection of the image that you see? எப்படி நீங்கள் இந்த பிரதிபலிப்பை தண்ணியில் அதே மாதிரி அப்படியே பார்க்குறோம் நம்ம? 3 things. 3 காரியம். The water must be very still. எப்போ அந்த பிரதிபலிப்பு கிடைக்கும்னு சொன்னா எப்போ தண்ணி வந்து எந்த சலனமும் இல்லா இருக்கும்போது மட்டும்தான். The water must be very clear. அது மாத்திரம் கிடையாது, அந்த தண்ணி சுத்தமா இருக்கும்போது மாத்திரம்தான். And most important, you must have a source of light. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கான என்னது சோர்ஸ்னு சொல்வாங்க, அதாவது அதுக்கான மூலதனம் இருந்தா தான். You want to reflect Jesus Christ? உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை பிரதிபலிக்க விரும்புனீங்கன்னு சொன்னா, you want to show people that you believe in Jesus Christ? எனவே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு சொன்னா, you want to witness for Jesus Christ? இயேசுவுக்காக சாட்சியாக வாழணுமானா, you must be still before the Lord. ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எந்த சலனமும் இல்லாதபடி நாம் காணப்பட வேண்டும். You must know what he has taught you. எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எந்த குறையும் இல்லாத சுத்தமாக இருக்க வேண்டும். You must be willing to obey. அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். That's being still before the Lord. அவர் பார்வையில் நாம் சலனம் இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். How about clarity? எப்படி நாம் தெளிவாக இருக்க வேண்டும்? எப்படி அதுக்கு தெளிவாக இருப்பது? Your life must be pure. எனவே நம்முடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாய் சுத்தமானதாய் காணப்பட வேண்டும். You can't reflect with dirty water. நாம் அழுக்கான தண்ணியில வெளிச்சத்தை பார்க்க அந்த பிரதிபலிப்பை பார்க்க முடியாது. Is your life pure? இந்த வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குதா உங்க வாழ்க்கை? Is your life holy? நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோமா? If it is not, how do you reflect Christ? அப்படி நாம் சத்தமா இல்லைன்னா எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது? You are a fake. நாம் பொய்யானவர்களாய் காணப்படுகிறோம். You are a hypocrite. நாம் மாயமாலக்காரர்களாக இருக்கிறோம். Finally, the source of light. நமக்கு அந்த வெளிச்சத்தின் ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, faith is not about you or me. விசுவாசம் என்பது என்னை பத்தி உங்க பத்தி கிடையாது. It's about Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதா இருக்கிறது. It's about God. அது ஆண்டவரை குறித்ததாக இருக்கிறது. You come here to serve. நாம் இங்க வந்து ஆராதனை சேவை செய்வதற்கு வந்திருக்கிறோம். And I say, I've done so many things for God. ஆண்டவருக்காக நான் பல காரியங்களை செய்திருக்கேன்னு சொல்லலாம். Are you doing it because you want people to pat you on the back, say, oh, well done? நீங்க வந்து செய்யற சேவையானது மக்கள் உங்களை தட்டி முதுகுல தட்டி நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்கன்னு சொல்றதுக்காக செய்றீங்களா? You want to do it because you love Jesus Christ. நீங்க இல்ல ஆண்டவரை நேசிக்கிறதுனால உங்களுக்கு ஆண்டவருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்களா? We are reflecting the sun. அதாவது நாம் சூரியனை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We are reflecting the moon. நாம் சந்திரனை பிரதிபலிக்கிறோம். We shouldn't reflect ourselves. நாம் நம்மை நாமே என்ன செய்ய பிரதிபலிக்க கூடாது. So 3 things. 3 காரியங்கள். You want to reflect Christ to the world. அதாவது இந்த உலகத்துல 3 விதமான விதத்துல நாம் பிரதிபலிக்க முடியும். ஒன்று, you have to be still before the Lord. எனவே தேவனுக்கு முன்பாக நாம் சலனம் இல்லாதவர்களாய் காணப்பட அமைதியாக காண வேண்டும். You have to be clean. நாம் சுத்தமாக காணப்பட வேண்டும். And thirdly, of course, remember the source is not you. எனவே இந்த ஆதாரம் நம்மிடத்திலிருந்து வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருது, தேவனிலிருந்து வந்துகிறதா இருக்கிறது.
Sorry for the digression. பரவாயில்ல, மன்னிக்கணும், நான் வெளியில் போனதுக்கு. So God is holy. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். Our calling is to reflect His purity and goodness. எனவே நம்மை தேவன் அவருடைய பரிசுத்தத்தையும் சுத்தத்தையும் பிரதிபலிக்கிறவராய் காணப்பட வேண்டும். So God has given us the command. எனவே தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். Be ye holy, for as I am holy. நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், ஏனென்றால் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல. Just have a quick word of prayer. எனவே நாம் ஜெபிப்போம் சுருக்கமாக. Heavenly Father, be with us as we meditate on your word. பரலோக தந்தையே, இந்த வேளையில் கர்த்தாவே, நாங்கள் வார்த்தை தியானிக்கும் போது எங்களோடு இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். On this important topic of obedience and holiness, இந்த முக்கியமான தலைப்பான ஆண்டவரே கீழ்ப்படிதலையும் பரிசுத்த குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது help us to see you as holy and righteous. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நீதி உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவராய் பார்க்க கிருபை தாங்க. Help us to see our need to be holy so that we can be effective in our witness for you. எனவே நாங்கள் பரிசுத்தராய் இருந்து எங்களுடைய சாட்சியில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே முக்கியமானவர்கள் சரியானவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். May our meditation today be acceptable in your sight. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். So I intend to address the following 5 aspects of my sermon. இன்னைக்கு நான் இந்த 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். First, I will define what is holiness. முதலாவது பரிசுத்தம்னா என்னன்னு உங்களோடு கூட பேச இருக்கிறேன். And I want to go through Peter's appeal for holy living. அது ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா பேதுரு சொல்கிறதானே எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறான்னு நம்ம பேச இருக்கிறோம். Next, some biblical verses why it's important to obey. நம்ம எப்படி ஏன் வேத வசனத்துல சில உதாரணங்களை நம்ம காமிக்க இருக்கிறோம், ஏன் கீழ்ப்படிய வேணும்னு சொல்லிட்டு. Next, I want to touch on the consequences of disobedience. நாம் அப்படி கீழ்ப்படியாதபடி எப்படிப்பட்ட விளைவு இருக்கும்னு நாம் பேச இருக்கிறோம். Lastly, what should our response be? நாம் எப்படிப்பட்ட தேவனுக்கு அப்படிப்பட்ட நாம் திருப்பி எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் பேச இருக்கிறேன். So what is holiness? பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? The English adult Sunday school just concluded a video series on the holiness of God by Reverend R.C. Sproul. அதாவது ஆர்சி ஸ்ப்ரோல்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவருடைய பரிசுத்தம்ன்ற தலைப்பில் ஒரு தொடர் இருந்துச்சு. அதை தான் ஞாயிறு பள்ளிகளில், முதியோர் ஞாயிறு பள்ளியில் ஆங்கில சபையில் பண்ணியிருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. He mentioned in one of his lessons that there are 2 definitions of holiness. அதாவது பரிசுத்தத்தை குறித்து அவர் 2 விதமான வியாக்கியானத்தை கொடுக்கிறவராக இருந்தார். A primary, முதலாவது, the primary meaning is to separate. அதாவது பரிசுத்தம் சொல்லும் பொழுது அடிப்படையில் என்ன செய்யணும்னு கேட்டால் பிரிந்திருக்கிறது. That which is holy is that which is other. அதாவது எது பரிசுத்தமாக இருக்குதோ, எது பரிசுத்தம் இல்லாதது இருக்குதோ அதை விட்டு பிரிந்திருப்பது. That means which is different from something else. அது என்னது பிரிந்து இருக்கிறதுன்னு கேட்டால் எது அதை விட்டு வித்தியாசமாக இருக்குதோ அதை குறித்து அதை விட்டு பிரிந்திருப்பது. God is not like you or me. தேவன் உங்களை போல என்னை போல இல்லை. He is separate. அவர் பிரிந்தவராக இருக்கிறார். In the Bible, அந்த வேதத்தில் holiness refers to God's transcendence, to His magnificence, His being higher and more superior than all His creation. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா உயர்ந்ததாக இருக்குது, மகிமை உள்ளதாக இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே எல்லா அவருடைய படைப்புக்கும் மேலே மாற்றம் உள்ளதாய் காணப்படுகிறது. The secondary meaning is that which refers to moral purity. இரண்டாவது பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது ஒழுக்க நெறிமுறைகளை குறித்து பேசிட்டு இருக்குது. So here is an important question for you. இந்த கால வேளையில் ஒரு முக்கியமான கேள்வி உங்களை பார்த்து வருகிறது. What makes something sacred or holy? அல்லது எது உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமானதோ அல்லது பரிசுத்தமானதாக காணப்படுகிறது? Why are bread and wine special? எதுக்கு நாம் தேவ அப்பமும் அல்லது திராட்சரசத்தை விசேஷமாக கருதுகிறோம்? How does a piece of land become holy ground? எப்படி ஒரு சின்ன இடம் பரிசுத்தமான இடமா மாறுகிறது? Why did Abraham build an altar to God? எதற்காக ஆபிரகாம் அந்த இடத்துல தேவனுக்கு என்ன செய்றார்? பலிபீடத்தை கட்டுகிறார்.
What compels us to elevate ordinary things with extraordinary meaning or significance? அதாவது எது ஒரு சாதாரண காரியங்களை தேவனுக்காக பரிசுத்தமான காரியங்களை அல்லது அசாதாரணமான காரியமாக உயர்த்துகிறதுக்கு காரணம் என்ன? It is not because these objects have inherent value on their own. எனவே இந்த பொருளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது தனிப்பட்ட விதத்தில். So what makes something sacred or holy? எந்த ஒரு பொருளையும் நம்ம எப்போ பரிசுத்தப்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தமாக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, The answer is it is when God touches it. எப்பொழுது அந்த காரியத்தை தேவன் தொடுகிறாரோ, When God, who is fundamentally different, all right, touches it, then something ordinary becomes extraordinary. எப்போது ஒரு காரியத்தை தேவன் தொடுகிறாரோ அப்போது அது சாதாரணமான காரியம் அசாதாரணமாக பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. ஏன்னா தேவன் பரிசுத்தராக இருப்பதனால. When God touches you, எப்போது தேவன் நம்மை தொடுகிறாரோ, you become uncommon. நாம் சாதாரணமாய் அசாதாரணமான பிள்ளைகளாய் மாறுகிறோம். The difference between profane and the holy அதாவது ஒரு சாதாரணமான காரியத்திற்கும் அல்லது கெட்டதுக்கும் பரிசுத்தமான காரியத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, is the difference between the common and the uncommon. எது சாதாரணமாக கிடைக்கிறதோ அல்லது அசாதாரணமான காரியத்தை வித்தியாசமாய் காணப்படுகிறது. Between the earthly and the heavenly. இந்த உலக காரியங்கள் அந்த சரீர அந்த உலக காரியங்களும் பரலோக காரியங்களை சார்ந்ததாக இருக்குது. பூமிக்குரிய காரியமும் பரலோக காரியங்களாக இருக்குது. What does this mean? அது அப்படின்னா என்ன அர்த்தம்? You think about it, brothers and sisters. அன்பான சகோதர சகோதரி, இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். God has touched you. தேவன் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். All believers are born again, have the Holy Spirit living in them. எல்லா விசுவாசிகளும் தேவனால மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். தேவ ஆவியான நமக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார். The Bible uses many words. பல வார்த்தைகள் இந்த காரியங்களை குறித்து சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்தில். To tell you that you belong to God. நீங்க அதை எது சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது. You are called. நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. Chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. Redeemed. நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. Justified. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீங்க. Made holy. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. You are a beloved child of God. நீங்களுக்கு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீங்க. The Holy Spirit dwells in you. தேவ ஆவியானவர் உங்களுக்கு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். And your body is like a temple for him. அவர் தங்குகிற நம்முடைய சரீரமானது, இந்த சரீரம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. You belong to God. நீங்கள் தேவனுக்கு உடையவர்களாக இருக்கிறீங்க. You are not of yourselves. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. You are set apart and called to live a holy life. தேவன் உங்களை வேர்பிரித்திருக்கிறார். தேவனுக்காக வாழ்வதற்கு பிரித்திருக்கிறார். That's why Peter gave the command, be ye holy as I am holy. எனவே தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். காரணம் என்னன்னு கேட்ட, நான் பரிசுத்தராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. Let's go to Peter's appeal for holy living. பேதுருக்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். There are 4 points. முக்கிய 4 காரியங்கள் இருக்கு. Be sober minded is important. அதாவது 13வது வசனம், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புள்ளியவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். We live in a world that there are a lot of battles to fight. இந்த உலக வாழ்க்கையில நம்ம பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. And Christians have a spiritual battle to fight. ஆவிக்குரிய நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது இந்த உலகத்தில் நாம் போராடுவதற்கு. We have to prepare our minds. எனவே நாம் தெளிந்த புத்திகளாய் நம்மை செய்து கொள்ள வேண்டும். We have to be alert. நாம் கவனமாக இருக்க வேண்டும். And Paul also emphasizes this in Romans 12:1-2. இதே காரியத்தை பவுலடிகள் என்ன செய்கிறார்? ரோமர் 12வது அதிகாரம் 1-2ல சொல்லி இருக்கிறார். Paul says, in your mind, do not conform yourself to the world. எனவே பவுலடியால் சொல்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லுகிறார். But to let your mind be transformed by God's truth. எனவே தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமான பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுபாகங்கள் சொல்லுகிறார். That you love and obey God's command. எனவே தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிவதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க. You know, athletes when they train for the Olympics, அதாவது விளையாட்டு வீரர்கள் என்ன செய்யறாங்க, ஒலிம்பிக்காக தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது the difference between the champion and the
non-champion, அதாவது அங்க வெற்றியாளருக்கும் வெற்றி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா a lot of times is in the mind. அவர்களுக்கு அந்த வெற்றி எங்க இருக்குன்னா மனதில் இருக்கு, அவங்க சிந்தையில இருக்கு அன்பான பிள்ளைகளே. A lot of things start with the mind. இதெல்லாம் அநேக காரியங்கள் சரி சிந்தையில இருக்கிறது. So Paul says, எனவே பவுல் அடிகளார் சொல்லுகிறார், train your mind. எனவே உங்க மனித மூளையை என்ன செய்யுங்க, உங்க சிந்தையை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லுகிறார். The next point is அந்த இரண்டாவது காரியம் hope and grace. இரண்டாவது முக்கியமான காரியம் கிருபையும் நம்பிக்கையும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லுகிறார். Our hope should not be on this world. எனவே நம்முடைய நம்பிக்கையானது இந்த உலகத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடாது. Our hope should be completely on the grace, the future grace of God. நம்முடைய அதாவது நம்ம நம்பிக்கையானது தேவனுடைய கிருபையின் மேல உள்ள வாஞ்சை உள்ளதாய் காணப்பட வேண்டும். Peter tells us Christ is coming back again. பேதுரு சொல்லுகிறார், அதாவது ஆண்டவர் துரிதமாய் வரப்போகிறார் என்று. If you know Christ is coming back again, தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் உங்களுக்கு அறிந்திருப்பீங்கன்னு சொன்னா, and if you know that the things on this earth will be destroyed by fire, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் என்ன செய்ய தீயால அக்கினிக்கு இரையாக்கப்படும். So what do? Do you base your hope on this earth? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்க நம்பிக்கை இருக்குமானா, or do you base your hope in அல்லது இந்த உலகத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க நம்பிக்கை வைக்க போகிறீர்களா? Christ coming back and restoring everything. இந்த உலகத்தில் ஆண்டவராக வரும்போது இந்த உலகம் அழிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. So this will encourage us if we have this right hope. எனவே நல்ல நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம இருக்குமானா அது நம்மை உற்சாகப்படுத்தும். To live faithfully in the present. எனவே இந்த உலகத்தில் நிகழ்காலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்வதற்கு நமக்கு வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம். And the third point is obedience and holiness. மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வது. Peter is not giving you a new commandment. அதாவது பேதுரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கல. He's quoting from Leviticus. அதாவது லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார், மேற்கோள் காட்டுகிறார். 11:44. லேவியராகமம் 11:44. When God led them through the wilderness, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தும் பொழுது God demonstrated his holiness. தேவன் எவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு செய்து காண்பித்தவராய் காணப்படுகிறார். Those who obeyed received blessing. யார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ தேவ ஆசீர்வாதத்தை பெற்றாங்க வனாந்தரத்துல. Those who disobeyed, யார் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தாங்களோ receive his judgment and they were killed. அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, தேவனுடைய என்ன செஞ்சார், நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது மாத்திரம் கிடையாது, அவங்க கொல்லப்பட்டார்கள் பார்க்கிறோம். So obedience leads to holiness. எனவே நாம் கீழ்ப்படிதலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அஸ்திபாரமாக இருக்குது, அதான் பரிசுத்தமானதாக இருக்கிறது. And really the goal is to become more and more like Jesus Christ. எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நோக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருப்பதாக இருக்கிறது. Then the fourth point is fear of God. நான்காவது காரியம் தேவனுக்கு பயப்படுகிற காரியம். I will have more to say on this one, but you are to be reverent and be in awe of God. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தேவனுக்கு பயந்து, தேவன் மகா உன்னதமாக பரிசுத்தராக இருப்பார், அப்படிப்பட்ட மகா உன்னதமான சிந்தையோடு கூட காணப்பட வேண்டும். This is not about being scared of God. இந்த அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பயந்து வாழ்வதை குறித்து பேசல. But we love God. ஆனால் தேவனை நாம் நேசிக்கிறோம். Yeah, just like we love our parents. எப்படி நம்ம பெற்றோர்களை நேசிக்கிறோமோ அதே போல and we have respect unto him. எனவே அப்படித்தான் நாம் தேவனுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். So Peter appeals to holy living by connecting it to our identity as God's chosen people. எனவே பேதுரு என்ன செய்கிறார்னு கேட்டிங்கன்னா, நாம் பரிசுத்த பிள்ளைகளாக இருப்பதனால நம்ம எப்படி அதை நாம் பார்க்க வேண்டும் கேட்டால், தேவன் தம்மை தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டும். Our hope in Christ's return and our response of obedience and reverence towards God. ஆண்டவர், நம்முடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். I'd like to give a quote from R.C. Sproul. R.C. Sproul அவர் ஐயா சொல்ற கோட்டேஷன் பாருங்க.
It says that we are called to be holy. நாம் பரிசுத்தராய் இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are called to be different. நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். We are called to bear witness. நாம் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கலாய் காணப்பட வேண்டும் சொன்னா to the style we find in God. தேவன் எப்படி விரும்புகிறவராக இருக்கிற பிரியமாய் காண விரும்புகிறார் அதே போல நாம் மற்றவர்களுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். A style driven by the secondary meaning of holiness, which is righteousness. நாம் தேவனுடைய நீதியை தரித்தவர்களா இந்த மற்றவர்கள் மக்களை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So when God says be holy for I am holy, எப்போது தேவனுடைய வார்த்தை சொல்கிறதோ நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் போல நீங்கள் பரிசுத்தராய் சொல்லும் பொழுது he is saying be different from the normal standards of this world. அப்படினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை போல வாழாதபடி வித்தியாசமாய் வாழுங்க என்னை போலன்னு சொல்கிறார். I want you to express and show what righteousness is in this land. அதாவது நான் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட நீதி உள்ள இந்த உலகம் வாழ்கிறாங்கன்னு காண்பிக்க விரும்புகிறேன். And this is the task of the Christian, to mirror and reflect the character of God to a dying world. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வேலையா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So I'll just give you 3 verses. 3 வசன வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். On biblical call to obedience. நாம் வேதகம கீழ்ப்படிதலுக்கு அழைக்கப்பட்ட வேத வசனம். Are you able to read? I can read. ரோமர் 16 ரோமர் எடுத்துக்கங்க. ரோமர் 16வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 6:19 let me read for you. அவங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறவருமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களில் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்களுக்கு அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். We have to choose between righteousness and uncleanness. எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டேன்னா நீதியையும் என்னது அந்த உலகத்தில் அநீதிக்கும் இடையில 2 காரியத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய நீதியை. If we yield ourselves to righteousness, we will become more and more holy over time. நாம் தேவனுடைய நீதிக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நாம் மேலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தை நோக்கி நாம் பயணிக்கும் போது பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருப்போம். We are called to reject sin and lawlessness so that we may grow in holiness. எனவே நாம் என்ன செய்யணும்? பாவத்தையும் அசுத்தமான காரியங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதை நாம் உதறி தள்ள வேண்டும். Ephesians. எபேசியர் 4வது அதிகாரம் 22லேருந்து 24 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 22லேருந்து 24. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். Here put off the old man and put on the new man. இங்க பாத்தீங்கன்னா பழைய மனுஷனை என்ன செய்யணும்? புதறி தள்ளிட்டு புதிதான மனிதனை நீங்க மாத்திக்கொள்ள வேண்டும். By obeying God's transformation. எனவே நம்முடைய வார்த்தை அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து நாம் புதிதான மனிதனாக மாறுமாக்கப்பட வேண்டும். Working in our lives. தேவ ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We will align ourselves to his holiness. எனவே நாம் அவருடைய வேத வசனத்துக்கும் தேவ பரிசுத்தத்துக்கும் நாம் கிட்டி சேர்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12-13 வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்கள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். This verses urge believers to live out their faith actively, putting their salvation into practice in their daily lives. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விசுவாச வாழ்க்கையில நாம் துரிதமாக என்ன காணப்படணும்? இயல்பு ஆக்டிவாக காணப்படணும். அது மாத்திரம் கிடையாது, நம்ம ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை வைத்து வாழ வேண்டும். Anything that we have done for the Lord or any successes that we have, ஏதாவது நாம் கர்த்தருக்காக செய்திருக்கோம், ஏதாவது நன்மை வெற்றி பெற்றிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். Paul says that we have to recognize that it is God who empowers us and enables us
through the Holy Spirit to do it. எனவே இந்த வெற்றியையோ இந்த காரியங்களோ தேவன் பவுல் என்ன சொல்கிறார், இது தேவ ஆவியானவர் எனக்கு செய்திருக்க, அதன் வாயிலா நான் செய்திருக்கேன்னு சொல்லுகிறார். So together these passages stress the following God's commandments, especially by living righteously and striving for holiness, is essential in a Christian journey. எனவே இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, மேல வாசிச்ச வேத பகுதிகளை என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை பின்பற்றி போகும் பொழுது தேவனுக்கு நீதியா வாழ முடியும். அப்ப பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எத்தனிக்க முடியும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ பயணத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. Holiness is not just a state to achieve, it is an ongoing pursuit. அதாவது பரிசுத்தம் என்பது ஒரு நொடியிலே ஒரே நாள்ல நடக்கிற காரியம் இல்லை. இது வாழ்க்கை முழுவதும் நாம் என்ன செய்யணும், அதை தொடர்ந்து செல்கிறதாய் காணப்படுகிறது. So we have to obey God's standard and we have to be transformed by the Holy Spirit. தேவனுடைய அளவுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ தேவ ஆவியானவர் நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறவராய் இருக்கிறார். All right, we go to the next one. அடுத்து நம்ம பார்க்கலாம் கீழ்ப்படி. So what are the consequences of disobedience? அப்படி நாம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது அதனால விளைவு என்ன? I used to tell my children, these are the rules. நான் ஐயா அவர்கள் அவரோட மகன்கிட்ட சொல்வார், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு சார், இதா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொல்வார், ரூல் இருக்குன்னு சொல்வார். If you break the rules, நீங்க அப்படிப்பட்ட சட்டங்களை மீறுவீங்கன்னு சொன்னா there will be some punishment. உங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும்னு சொல்வேன். So usually you remind them it's better to obey than disobey. எனவே அது நான் சொல்லுவேன், நீங்க கீழ்ப்படிந்ததனால ஒரு பிரச்சனை, கீழ்ப்படிந்தது நல்லதுன்னு சொல்லுவேன். Disobedience carries consequences. ஆக நாம் கீழ்ப்படியாம இருக்கும்போது அதன் விளைவு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். In our relationship with God, நம்முடைய உறவு தேவனோடு உள்ள உறவில் விரிசல் ஏற்படும். Disobedience highlights two important outcomes. அப்போ அது மாத்திரம் கிடையாது, மற்றவர்களும் வரும். அதாவது கீழ்ப்படிதல் ரெண்டு விதமான காரியத்தை வெளிப்படுத்தும். The fear of discipline, முதலாவது நாம் கீழ்ப்படியாதனால வர விளைவினால வர தண்டனையா இருக்கும். and then the loss of communion with God. இரண்டாவது தேவனோட உறவுல நமக்கு என்ன செய்யும், உறவுல பிளவு ஏற்படும். We take the first one. முதலாவது நம்ம சிந்திப்போம், correction and instruction. அதாவது நமக்கு போதிக்கப்படும் போது தேவன் என்ன செய்கிறார், நம்மை சரி செய்கிறவராக இருக்கிறார். Parents, loving parents discipline their children for their benefit. அதாவது பெற்றவங்க, அன்பான பெற்றவங்க என்ன செய்வாங்க, தம் பிள்ளைகளை நன்மையா இருக்கும்படி திருத்துவாங்க, சிட்சிப்பாங்க. God chastises his people to correct them and guide them back to obedience and righteousness. எனவே தேவன் கூட பல வேளைகள் என்ன செய்கிறார், நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிற காரணம் என்ன, அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வருவதற்கு நம்மை அழைப்பு கொடுக்கிறார். Hebrews 12:6-11 explain that God disciplines those he loves. அதாவது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நீங்க 5க்கு அப்புறம் வாசிச்சீங்கன்னா, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களே அவர் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். The aim was to produce righteousness and peace in their lives. நம்மளோட வாழ்க்கையில் அவரோட நோக்கம் ஏன் சிட்சிக்கிறார், நாம் நீதியின் பிள்ளைகளாகவும், நீதி மட்டும் கிடையாது, அவர் நேசிப்பதை காண்பிப்பதற்காக காணப்படுகிறது. Restoration of fellowship. அது மாத்திரம் கிடையாது, தேவன் என்ன செய்கிறார், மறுபடியும் தம்முடைய உறவில் கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். Discipline is not to separate us from God. அதாவது அதாவது சிற்றை பண்ணுவது என்பது என்ன, நம்மை தேவனை விட்டு தூரமாக்குவதற்காக அல்ல, but to restore them to a right relationship. அவர் தம்மோடு கூட இணைந்து வருவதற்கு, தம்மோடு இணைத்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறார், அவர் திருப்படி என்ன சிட்சிக்கிறவராக இருக்கிறார். You see, if parents don't discipline their children, வச்சுக்கோங்க, தாங்க பிள்ளைகளை தாங்க தகப்பனோ தாயோ அவங்க திருத்தலைன்னு சொன்னா, சிட்சிக்கலைன்னு சொன்னா, they are not good parents. அப்படிப்பட்டவங்க நல்ல பெத்தவங்க கிடையாது. God discipline us தேவன் நம்மை சிட்சிக்கிறார் to demonstrate his love and commitment to our spiritual growth and well-being. எனவே நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்வதற்கும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்வதற்கும் அவர் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார். Last point is call to repentance. அது கடைசி காரியம் என்னன்னு சொன்னா, நாம் மனம் திரும்புவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். Discipline is a wake-up call. நமக்கு அதாவது நம்மை சிட்சிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு தேவன் கொடுக்கிற எச்சரிக்கையாக இருக்கிறது. It prompts disobedient individuals or communities to repent and go back to God. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்யும்போது அந்த சமுதாயமோ அந்த மனிதனோ தேவனிடத்தில் திரும்பி போக வேண்டும். If you read the book of Jeremiah or even Isaiah, ஐசாயா புத்தகத்தோ எரேமியா புத்தகத்தை நீ வாசிப்பீங்கன்னு சொன்னா,
they keep telling the people, do not be wicked, do not be sinful. அங்க வேதத்துல திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பொல்லாதவர்களா இராதீங்க, பாவிகளா இராதீங்கன்னு சொல்லிட்டு. Do not be selfish and just build your own castle on earth. எனவே தங்களுடைய சுயநலவாதிகளாக இருந்து தங்கள் சொந்த கோட்டைகளை கட்டாதீங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். You have to serve the Lord. நாம் யாவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்னு சொல்லுகிறார். You're going to help the needy and the நாம் weak. ஏழைகளும் திக்கற்றவர்களும் விதவைகளும் உதவி செய்யணும்னு சொல்லுகிறார். They don't want to listen. ஆனால் அவர்கள் கேட்க விரும்பவில்லை. After he repeated himself so many times, பல முறைகளில் அவர் ஞாபகப்படுத்தி திருப்பி திருப்பி சொன்ன பிறகு, எச்சரித்த பிறகு, the judgment will come. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. And it really happened. அது நிச்சயமா நடந்துச்சு. So the same for us. அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். We have to heed God's. எனவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். We have to learn from God's word. தேவனுடைய வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The second one is a loss of communion. கடைசி இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் நமக்குள்ள உறவு துண்டிக்கப்படும். When we disobey God, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, it's not about the punishment. நமக்கு கொடுக்கிற தண்டனை மாத்திரம் கிடையாது. More importantly, it damages our close relationship and intimacy with Him. ஆண்டவரோட உறவும் நெருக்கமான உறவும் என்ன செய்யும் கேட்டா, அவரோடு கூட உறவு துண்டிக்கப்படும். Firstly, broken fellowship. முதலாவது என்ன நடக்குன்னா, நம்ம தேவனுக்கு உள்ள ஒரு ஐக்கியம் உடைக்கப்படும். Our sin separates us from God. தேவனுக்கும் நமக்குள்ள உறவை என்ன செய்யுது, நம்முடைய பாவமானது என்ன செய்து பிளவு ஏற்படுத்துகிறதா என்ன செய்து பிரிக்கிறதா இருக்கிறது. This means that our prayers may go unanswered. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். And we can't feel God's presence or receive His blessing. அது மாத்திரம் கிடையாது, தேவன் நம்மோடு இருக்கிற உணவை நாம் உணராதவர்களாய் காணப்படுவோம். Second one, grieving the Holy Spirit. அது மாத்திரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துவதாய் காணப்படுவோம். When we disobey God, we grieve the Holy Spirit. எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாம் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துவதாய் காணப்படுகிறோம். The Holy Spirit is the one who, like glue, like that, seals us to God our Father. அதாவது தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார், தேவனோடு கூட நம்ம என்ன செய்கிற சீல் பண்றவராக இருக்கிறார், அதை முத்திரை போடுகிறவராக இருக்கிறார். So when we disobey, the seal is broken. எப்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், அவர் முத்திரித்த முத்திரையானது உடைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. I think if we are the Holy Spirit, நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருப்பாருன்னு சொன்னா, and Christians don't obey God, of course we will be sad and broken, yeah. அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடைக்கப்பட்டு இருப்போம். Yeah. The last one is idolatry and spiritual adultery. அது மாத்திரம் கிடையாது, கடைசி காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக வழிபாடும் ஆவிக்குரிய வேசித்தனமும் ஏற்படும். Disobedience can also lead to idolatry and spiritual unfaithfulness. எப்பொழுது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ என்ன, தேவனுக்கு பதிலா பல விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துரும். அது மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய வேசித்தனமான வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிச்சிரும். This happens when we prioritize things, values and desires above our relationship. இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்போது நாம் தேவனுடைய உறவை காட்டிலும் நாம் மற்ற உலக காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறது, அப்படிப்பட்ட மதிப்புக்கு நிறைய இடம் கொடுப்பது, அல்லது தேவனை விட்டு தேவனுக்கு மேலே மற்ற உறவுகளை உயர்த்தி பார்க்கிறது. So instead of God taking first place, things, priorities all take first place. எப்போது தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்காதபடி இந்த பொருளும் இந்த மற்ற உறவுகளும் மற்ற காரியங்களும் முதலிடத்தில் எடுக்கும்போது அது ஆவிக்குரிய வேசித்தனமாக காணப்படுகிறது. This is considered idolatry. அதைத்தான் விக்கிரகங்கள் சொல்கிறோம். Why we worship things above God. ஏனென்றால் அது தேவனுக்கு மேல் அந்த பொருளையோ அந்த காரியத்தையோ நான் வணங்குகிறவனாய் காணப்படுகிறேன். I want to share with you something very practical. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். Do you worship this one? இந்த ஃபோனை நீங்க எல்லாரும் வணங்குகிறீங்களா? Most of us do. ஆமா, நிறைய பேர் இந்த ஃபோனுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா வணங்கி கொண்டு இருக்கிறோம். Be careful that we actually worship this one. நிಮಗೆ கவனமா இருக்கணும். இது நிறைய பேருடைய என்ன இருக்கு, வணக்கத்துக்கும் முக்கியமான இடமா காணப்படுகிறது, முக்கிய பொருளாக காணப்படுகிறது. Be careful that this becomes your idol. எனவே நாம் இந்த ஃபோனை நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமா மாற்ற வேண்டாம். Okay, disobeying God is serious. எனவே நாம் கீழ்ப்படியாது இருக்கிறது ரொம்ப முக்கியமான பெரிய தவறு. Because it attracts His correction and affects our close relationship with God. தேவனுடைய நெருக்கமான உறவை இது பாதிக்கிறதா இருக்கிறது. Again,
God's correction, we should welcome it because it's not to permanently push us away, but to restore us in the right relationship. எனவே தேவனுடைய சிட்சியானது தேவனை விட்டு பிரிப்பதற்காக இல்லை, தேவனை நெருங்கி வருவதற்கு தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். Just remember, parents who loved us correct us, so God corrects us out of love. அதாவது பெற்றவங்க நம்மை திருத்தும் போது பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, அதே போலவே தேவன் நம்மை சிட்சிக்கும் போது அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். And He desires our spiritual growth and well-being. எனவே அவர் என்ன விரும்புகிறார்? நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆவிக்குரிய வெல்னஸ் சொல்வாங்க, சுகமா இருக்க விரும்புகிறவராக இருக்கிறார். Parents always tell the children, this is the right thing to do. பெற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, இதான் சரியான வழியில போறதுன்னு சொல்லி. Okay, we go to the next one. அடுத்த கதைக்கு. So what should our response be? அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட எப்படி என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பதில் நம்ம கொடுக்க வேண்டும்? We learn that God is holy. நமக்கு படித்திருக்கிறோம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். We also learn that we need to obey. எனவே நாம் கேட்டிருக்கிறோம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு. I also share with you, if we disobey, what's going to happen. நான் முதல்ல சொன்னேன் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது என்ன நடக்கும்னு நான் சொன்னேன். So how should we respond? அப்ப எப்படிப்பட்டது நாம் பதில் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்? Two things. ரெண்டு காரியம். Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. The second one is we have to fear the Lord. இரண்டாவது தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். All right. I will go quickly. நான் வேகமா போக விரும்புகிறேன். The Lord's Prayer, hallowed be thy name, involves recognizing and honoring the holiness and sacredness. நாம் பரமண்டல ஜெபத்தை படிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை அந்த ஜெபத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Hallowed be thy name and not hallowed is your name. So different translation. The King James is correct. Hallowed be your name means this is the first petition. This is the first petition we ask God. Lord, may your name be kept holy. அதாவது நம்ம வேதத்தில் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், தமிழில் உம்முடைய நாமம் எங்கள் பிதா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது முதல் ஜெபமாக இருக்கிறது. So when we say hallowed be your name, there are four things. அதில் நான்கு முக்கியமான காரியங்களை பார்க்குறோம். We acknowledge God's holiness in worship and முதலாவது நாம் ஆண்டவர் நாம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறான்னு உணர்கிறோம். Means we long for God's character to be shown in us so that others may know. எனவே நம்முடைய ஆண்டவர் அறிக்கை நம்ம பரிசுத்தர்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட காரியம் வெளிப்படுத்தப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும் விரும்புகிறோம். We also ask that in our daily lives, we will live, all right, in a way that mirrors God's holiness. அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் வெளிப்பாடாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். So make your name holy is a way for us to pray that we will submit to God's sovereignty and authority. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமம் இருப்பதனால நீர் இந்த உலகத்தை முழுவதும் அநாதியா ஆட்சி செய்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். So hallowed be thy name calls us to honor, respect and exalt God in all aspects of life, acknowledging his absolute holiness. ஆக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது தேவனுடைய கனத்தை கொடுக்கிறோம், அவர் மதிப்பை கொடுக்கிறோம், அவர் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மேல வைத்திருக்கிறவரை உணர்த்துகிறவராய் காணப்படுகிறது. When we ask God for that his name be kept holy, it encourages a lifestyle that reflects God's magnificence and demonstrates enduring devotion and reverence towards him. எனவே இப்படிப்பட்ட காரியம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எதை உற்சாகப்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவருக்கு பிரியமான பயத்தையும் பக்தியும் உடையவரை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. So as the first request in the Lord's Prayer, this should be our daily and ongoing prayer. எனவே முதலாவது நம்ம ஜெபத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கிறதாய் காணப்பட வேண்டும். Since God's name is holy, எனவே தேவன் மகா பரிசுத்தராக இருப்பது அவர் நாமம் பரிசுத்தமாக இருப்பதனால we have to be careful how we use God's name. எனவே நாம் தேவனுடைய நாமத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது கவனமாக இருக்க வேண்டும். All right. There's a warning from Reverend Sproul. ஸ்ப்ரோல்ல இருந்து நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. You know the Jewish people hold God's name very
sacredly, yeah. யூத ஜனங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் நாமத்தை மிக உயர்வா பார்ப்பாங்க. It is not like the Jewish people had some fetish, name fetish, or that they believed that there was something magic associated with the utterance of the word or the name of God. அதுவேளை அது யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் நாமன்னு சொன்ன உடனே ரொம்ப ஒரு விதமான மேஜிக்கல், அதாவது மந்திர சக்தி இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க செய்வாங்க. But they understood, right? The Jews understood, as God understood, that if we have a cavalier, casual attitude towards the name of God, that reveals more about our deepest attitude toward the name, towards the God of the name, than anything else. ஆக நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நாமத்தை என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அவங்க உயர்வாக உணர்ந்திருந்தால் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவரோட நாமத்தை குறித்ததான சாதாரணமாக செய்வோம்னு சொன்னால் அது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம அவரை பேசுகிறதுல இல்லை, நம்ம செய்கை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. தப்பான மதிப்பு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. So let me tell you like it is, if you use the name of God as a common curse word, some of us say OMG. சில வேளைகளில் சபிக்கிற வார்த்தைப்படி கடவுள் வார்த்தையை சொல்லுவாங்க, OMGன்னு சொல்லுவாங்க. Or Jesus Christ, you know, in shows that they use it as a curse word. சில வேளைகளை நீங்கள் பார்த்துருங்க, ஒரு எப்போவுமே நமக்கு ஒரு இது வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் பேரை சொல்வது நீங்கள் பார்த்துருப்பீங்க. Or ஜீசஸ் ஏசுவே அப்படின்னு சொல்லுவாங்க. Even if you try to disguise your curse, சில வேளைகளை நீங்கள் சிலர் சபிக்கிறது கூட இந்த மாதிரி வார்த்தைகள் தவறாக பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் the people know it. மக்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. More important, God knows it. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா, yeah. So you are at root a profane person. எனவே நீங்கள் தவறான மனிதனாக காணப்படுவீங்க, தேவனை தூசிக்கிறவங்களாக காணப்படுவீங்க. You have no respect for the holiness of God. என் தேவனுடைய மகா பரிசுத்தத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மதிப்பு கொடுக்காதவர்களாக இருக்கிறீங்க. And I urge you to think before you let that word pass over your lips again in a frivolous way. எனவே நாம் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் எப்படி சொல்லணும்னு உணர்ந்து சொல்லணும். எனவே வார்த்தை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி சரியான உணர்வாய் காணப்பட வேண்டும். ஏன்னு கேட்டால் நம்ம சொல்லுது ஒன்றா இருந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, அந்த சொல்லும் பொழுது என்ன செய்யலை, அப்படிப்பட்ட மதிப்பை நம்ம காமிக்கலைன்னா அது தவறான விதத்தில் காணப்படுகிறது. God will not tolerate the desecration of His அந்த name. மாதிரி தேவநாமத்தை தரக்குறைவாக பேசுவதை தேவன் விரும்புவது கிடையாது. I will just briefly run through this one. இந்த காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். You know, Jews hallowed God's name so as divine, they don't put the word God. எனவே அவர்களுக்கு தேவநாமத்தை உயர்வாக பார்ப்பதனால முழுமையாக தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய GODன்னு சொல்ல மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தை சொல்ல மாட்டாங்க. They spell G-D. அவங்க என்ன G போட்டு D போட்டு டேட் போட்டுருவாங்க. Just in case, you know, if you write on a piece of paper God and then it falls on the ground and சில வேளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் GODன்னு கடவுள் போட்டு கீழே போட்டிங்கன்னா அவங்க மிதிச்சிருவாங்க பார்த்தீங்களா. You are treating God's name with disrespect. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நாமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தரக்குறைவாக நடத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். So we must not use God's name to swear OMG, Jesus or Jesus, etc. எனவே நாம் தேவனுடைய நாமத்தை தரக்குறைவாக என்ன செய்ய பயன்படுத்தக்கூடாது. விசேஷமாக அது குறித்து என்ன செய்து எந்த விதமான சாபங்களையோ அல்லது மற்ற காரியங்களோ பயன்படுத்தக்கூடாது. சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆச்சரியப்படுற மாதிரி. So remember a warning from R.C. Sproul. எனவே நாம் ஆர்சி ஸ்ப்ரோல் ஐயா கொடுக்குற கட்டளை எதிர்க்க பார்க்க கேட்க கவனமாக எடுத்துக்கோங்க. God is holy. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். He will not tolerate the desecration of His எனவே name. அவரை தரக்குறைவாக பேசுவதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். I say we have two responses, right? எனவே நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான பதிலாக இருக்கிறது. We have to keep God's name as holy. எனவே தேவநாமத்தை பரிசுத்தமாக பாவிக்க வேண்டும். Secondly, we have to fear God. எனவே இரண்டாவது தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். I'm going to give you illustration by John Piper. ஜான் பைப்பர் என்ற ஐயா அவர்கள் ஊழியத்தை ஒரு உதாரணம் சொல்கிறார். அது உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். He mentioned the time when his 7-year-old son, Kirsten, he made friends with the dog's neighbor. And he was a German shepherd. அதாவது என்ன செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, ஜான் பைப்பர் ஐயா மகனுடைய பேர் கர்ஸ்டன். அவன் 7 வயதாக இருக்கும்போது பக்கத்தில் வீட்டு ஐயாவுடைய நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட்னு ஒரு நாய், அதோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான், நண்பன் ஆகிட்டான். Was a massive dog that stood eye to eye. அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு உயரத்துக்கு அந்த நாய் பெரிய நாயா இருந்துச்சு. But in spite of the intimidating size, he was not afraid. ஆனால் அவ்வளவு பெரிய நாயா இருந்து கூட, அவன் சின்ன பையனா இருந்தா கூட அவன் அந்த நாயை பார்த்து பயப்படல.
and they quickly became friends. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. He will lick his face and அவன் all என்ன that. செய்வான், அந்த முகத்துல எல்லாம் அந்த நாய் வந்து நக்க ஆரம்பிக்கும். However, when John Piper sent his son back to the car to retrieve something, அதாவது அவங்க ஒரு நாள் என்ன செய்யறான், அந்த மகனை என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு பொருள் கார்ல இருந்து எடுத்து வரதுக்கு அனுப்புறாரு அந்த ஐயா. so what happened was he took off and start running, and the அப்ப என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, அங்க இருந்து அவன் என்ன செஞ்சான், அப்பா என்ன செய்யறான், அந்த நாயை அவன் என்ன செய்யறான், அந்த டாக்ஸிக்கு அந்த காருக்கு முன்னாடி ஏதோ பொருள் எடுக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சான். The dog instinctively gave chase with a low growling, அங்க சத்தம் போட்டுட்டு அந்த நாய் என்ன செஞ்சு ஓட ஆரம்பிச்சு அவன் பின்னாடி. and the boy became afraid. அது அந்த ஓட்டம் பிடிச்சதோட பயந்துட்டான் அந்த நாயை பார்த்துட்டு. Then the owner's voice calmed the situation. அந்த ஓனர் ஐயா அங்க இருக்கிற அந்த சொந்தக்காரர் அந்த நாயை என்ன செய்ய அதட்டினாரு. அப்புறம் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சமாதானமா போயிடுச்சு. Kirsten, just walk. அப்போ அந்த ஐயா சொன்னாரு, கர்சனை பார்த்து சொன்னாரு, நீ நட அப்படின்னு சொன்னாரு. The dog doesn't like people running away from him. அதாவது அந்த நாய் எப்ப யார் ஓடுறத என்ன பிடிக்காது அந்த நாய்க்கு, எனவே ஓடாத, நடந்து போ அப்படின்னு சொன்னார். So the lesson on the fear of God, எனவே நாம் இங்க கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, if Kirsten showed affection, the dog will reciprocate with licks on his face. எப்போது அந்த மகன் அந்த 7 வயசு கர்சன் என்ன செய்கிறான், அந்த நாயை நேசிச்சானோ அந்த நாய் கூட இந்த பையனை நேசிச்சிச்சு. But if he fled in fear, the dog's instinct would kick in, perpetuating a cycle of fear. அது மாத்திரம் கிடையாது, எப்போ அந்த நாய் இவன் ஓட ஆரம்பிச்சிட்டானோ உடனே அந்த நாய் என்ன செய்யுது, அவன் விட்டுட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு அது மேலே வந்துச்சு, அவனை துரத்த ஆரம்பிக்குது. So this scenario illustrates what it means to fear the Lord. எனவே இந்த வேதவசனம் என்ன, இந்த காரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயமுடையவர்களாய் காணப்படும் என்பதை விளக்குறதாய் காணப்படுகிறது. This is how Pastor John Piper shared with us, right? இதைத்தான் அவர் என்ன செய்ய ஜான் பைப்பர் என்ற ஊழியக்காரர் சொல்லுகிறார். God desires for his people, for his power and holiness to inspire a healthy fear in us. எனவே தேவன் மேல் உள்ள பயமானது நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான பயத்தை உருவாக்கி காணப்படுகிறது. அவருடைய பரிசுத்தமானது, அந்த பரிசுத்தத்தின் வல்லமை நம்ம ஆரோக்கியமான பயத்தை உருவாக்க வேண்டும். Not to push us away, but நம்மை துரத்துவதற்காக இல்லை, நம்மிடத்தில் இழுத்துக் கொள்வதற்காக, but to draw us closer to him. அவருக்கு நெருக்கமாய் நம்மை அழைத்துக் கொள்வதற்காக. Fearing God means recognizing his greatness and trembling at the thought of abandoning him as our ultimate security and satisfaction. எனவே நாம் தேவனுக்கு பயப்படுவது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை உணர்ந்திருக்கணும், தேவனுடைய மகா உன்னதமான தன்மை உணர்ந்து கொண்டு அவருக்கு முன்பாட பயபக்தியாய் போய் அவர் நம்மை விட்டு விடுவார் என்ற உணர்வோடு கூட என்ன செய்யணும், நம்ம காணப்பட வேண்டும். Alternatively, it means fearing the consequences of unbelief, doubting his goodness and falling to trust. எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, எதை குறித்து பயப்பட வேண்டும்னு கேட்டால், நாம் பயப்பட வேண்டியது நாம் அவிசுவாசியாக போய் அல்லது சந்தேகப்பட்டு தேவ பயம் இல்லாமல் போய்விடாத நன்மை, அவரை நன்மை இழந்து போகக்கூடாது என்று பயந்து காணப்பட வேண்டும். As Romans 11:20 reminds us, you stand firm through the faith, don't become proud but fear. எனவே ரோமர் 11:20 சொல்கிறது, நல்லது, அவிசுவாசத்தினால் அவர்கள் முறிது போட்டப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு என்று சொல்லி இருக்கிறது. So in essence, we should not move away from God. எனவே தேவனை விட்டு நாம் விலகி போக கூடாது. Not trusting in his love. அவருடைய அன்பில் சந்தேகப்படக்கூடாது. But if we walk in faith and intimacy with him, he will be our loyal friend and protector forever. எனவே நாம் அவரோடு நெருக்கமாக நடக்கும்போது, விசுவாசத்தில் நெருக்கமாக நடக்கும்போது, அவருக்கு நமக்கு நெருக்கமான உண்மையுள்ள நண்பராகவும் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். So this is a chart to summarize all. இந்த காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இதுதான் ஒரு படம். So obedience to hallow the name of God and to fear God. தேவனுக்கு தேவநாம பரிசுத்தமாக இருப்பது கீழ்ப்படிதல், அது உள்ளத்தில் நம்ம சந்தையில் காணப்பட வேண்டும். Affects our head, our heart as well as our hands. நம்முடைய சிந்தையான நம்ம இருதயத்தில் நம்ம ஆராதிக்க வேண்டும், நம்முடைய ஒழுக்கமான காரியங்கள் நம்ம கைகளால் செய்யப்பட வேண்டும். If all this is in sync, then we will grow in our holiness. எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணும்போது நம்ம ஆவிக்குரிய பரிசுத்தத்தில் வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். But if we disobey, நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, just remember the two outcomes. இதுதான் நம்ம நடக்கும். ஒன்று, தேவன் நம்மை தண்டிப்பார் அல்லது சிட்சிப்பார். இரண்டாவது, தேவனோடு கூட உள்ள உறவு நமக்கு துண்டிக்கப்படும். The fear of discipline
எனவே நாம் என்ன தேவன் நம்மை தண்டிப்பார் அல்லது சிட்சிப்பார் என்ற பயம், and the broken relationship. அவருக்கும் நமக்குள்ள உறவில் உறவு துண்டிக்கப்படும். So we go to the conclusion. எனவே நாம் முடிக்கலாம். What we fear the most நாம் இந்த உலகத்தில் எதற்காக முதலிடம், எதுக்கு அதிகமாக பயப்படுகிறோம், எதை சிந்திச்சு influences our thoughts and actions profoundly. நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், அது செய்கையாக இருக்கும்போது, The fear of God is foundational for holy living. எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுக்கு பயந்திருப்பது அஸ்திபாரமாக இருக்கிறது. Yeah, shaping our dedication to Him. எனவே நாமுடைய அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா காரியத்துக்கும் முக்கியமானதாக இருக்கிறது. So it keeps us mindful of His presence and authority, influencing every aspect of our எனவே life. நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பயந்திருக்கும் போது அவர் பரிசுத்தம் என்ன செய்தனா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தையை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. If you honor the Lord, நாம் தேவனை கனப்படுத்தும் போது it actually motivates us to walk in His ways, எனவே நாம் அவருக்காக வாழ்வதற்கு நம்ம உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. to serve Him faithfully, நாம் அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியும், to obey His commandments, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும், and genuinely love Him. அவர் உண்மையாகவே நேசிக்க முடியும். So this fear of God is integral, means is part of sanctification. எனவே இந்த விதமான தேவ பயமானது நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்கு முக்கியமானதாக இருக்கிறது. As we struggle with sin, நாம் பாவத்தோடு கூட போராடும் பொழுது, and as we go on to a life of obedience, அப்படி நாம் இருக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் போது நாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ்க்கையை தேவன் வாழ முடியும். there's no better way to end this meditation. எனவே இந்த காரியத்தை நாம் சரியான விதத்தில் முடிப்பதற்கு வேறு வழி இன்னொன்று இல்லை. What Peter has taught us. 1 பேதுரு 2:17 சொல்லுகிற வண்ணமாய், Fear God, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், and be holy. பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லுகிறார். So the question to you is, நாம் இந்த காலவேளையில் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, how will you answer God's call to follow நீங்க Him? எப்படி தேவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்வீங்க, இந்த அழைப்புக்கு பதில் சொல்வீங்க? To be faithful and to live a life of purity and righteousness. எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக வாழ்வோம், அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தையும் நீதியை நாம் தெரிந்து கொள்ளும்படி வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். Okay, let us pray. நாம் ஜெபிப்போம். We thank you, O Heavenly Father, நன்றியுள்ள பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் for guiding us through this sermon. இந்த செய்தி மூலமாக எங்களை வழி நடத்தியதற்காக. We confess our shortcomings ஆண்டவரே, நீ செய்த எங்கள் குறைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். and ask for your forgiveness. ஆண்டவரே, நீங்கள் மன்னிக்கும்படியாக எங்கள் வேண்டுகிறோம். We pray for strength எங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். to live lives that honor you. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு ஜெபிக்கிறோம். Walking in obedience and pursuing holiness in all we do. ஆண்டவரே, நீதியின் வாழ்க்கையில் நடந்து பரிசுத்தமான காரியங்களை நித்தனித்தவர்களாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். May your spirit guide us and help us. ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே எங்களை ஆண்டவரை வழி நடத்தி எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். We pray for those among us who are struggling with obedience. ஆண்டவரே, இங்கு பல பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படியாது முடியாதபடி ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்கள். Those who are facing challenges in their pursuit of holiness. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு சவால்களை நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Grant them grace and perseverance. அவர்களுக்கு ஆண்டவரே பொறுமையும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். And surround them with your love and support. ஆண்டவரே, மற்ற அன்புள்ள பிள்ளைகளோடு அன்பாலும் ஆண்டவரே உதவியோடு கூட சரியான உதவியோடு கூட அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் for your faithfulness and your promise to be with us ஆண்டவரே, always. நீர் உண்மையாகவும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். May we be good witnesses for you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான சாட்சிகளை வாழ்வதற்கு கிருபை தாரும். Drawing others to you. மற்றவர்களை உம்மிடத்தில் கொண்டு வர கிருபை தாரும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். Amen. ஆமென்.